இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீட்டுக்கு போலியா துர்கா? இங்கதான் இருக்கீங்களா? ஆமாக்கா, ரேவதி அக்கா குணமாகணும்னு வேண்டிக்க வந்தோம். அப்புறம் அப்படியே இங்கேயே உட்கார்ந்துட்டோம். அம்மா துர்கா, நீங்க 2 பேரும் ரேவதியை பார்க்கறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போனது, அங்க உங்க அம்மா கோவப்பட்டு உங்க 2 பேரையும் அவமானப்படுத்தி வெளியே அனுப்புனதா இப்பதான் ரோகிணி என்கிட்ட சொன்னா. கேக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க அம்மாவுக்கு எங்க மேலதான் வெறுப்பு, அவ எங்க மேலதான் வெறுப்ப காட்டுறான்னு நினைச்சேன். அவ கோவத்துல உங்க மேலேயே வெறுப்ப காட்டுறாளேம்மா. அத பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லாம் காலப்போக்கில் சரியா போயிடும். நான் வேண்ட என் அப்பா முருகன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். கஷ்டப்படாதீங்க. அக்கா, ரேவதி அக்கா இப்ப எப்படி இருக்கா? ஆமா, அந்த பிளட் கொடுக்கற பொண்ண கூட்டிட்டு வந்துட்டாங்களா? ரேவதி அக்காக்கு எப்போ ஆபரேஷன் நடக்கும்? இன்னும் அவங்க 2 பேரும் கூட்டிட்டு வரல. ஆனா சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க. ரேவதிக்கு எப்படியாவது குணமாகணும். அதான் இப்ப எல்லாரோட வேண்டுதலாவும் இருக்கு. என் பேத்தி ரேவதி எப்படியாவது பழிச்சு வரணும். அதுக்காக தான் கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு தீச்சீட்டு எடுக்கிறதா வேண்டி இருக்கேன். நான் தீச்சீட்டு எடுத்து கோயில சுத்திட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க எங்கேயாவது உக்காந்துருங்க, இந்த வந்துடுறேன். பாட்டி, அப்ப நானும் உங்க கூட தீச்சட்டி எடுக்கிறேன். வேண்டாமா கண்ணு, கல்யாணம் ஆகி 3 வருஷம் கழிச்சு இப்பதான் நீ உண்டாயிருக்க. இந்த மாதிரி நேரத்துல நீ ஜாக்கிரதையா இருக்கணும். நீ எங்கெல்லாம் வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீ உட்காரு. இல்ல பாட்டி, என் தங்கச்சிக்காக நான் தீச்சட்டி எடுக்க தான் போறேன். என் வயித்துல உள்ள குழந்தைக்கு எதுவும் ஆகாது. அதெல்லாம் அந்த அம்மன் பாத்துப்பா. பாட்டி, நானும் ரேவதி அக்காக்காக தீச்சட்டி எடுக்க போறேன். என்னால அக்காவை ஹாஸ்பிட்டல்ல தான் பாத்துக்க முடியல. தீச்சட்டி எடுத்தாவது அவங்க குணமாகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்ப ரேவதி நல்லா ஆகணுங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் தீச்சட்டி எடுக்கிறீங்க. சரி வாங்க போவோம். அம்மா தாயே.